சாட்டையை சுழற்ற தொடங்கிய வீத லீடர்ஸ். வணக்கம். சமீப காலத்தில் அண்ணாமலை பிஜேபியிலிருந்து வெளியே வந்து வீத லீடர்ஸ் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் தலைவராகவும் அண்ணாமலை இருக்கிறார். இது தேர்தல் வரும் காலகட்டத்தில் கட்சியாக மாறும் என்று தெரிவித்தார். ஸோ அவர் கட்சியை ஆரம்பிக்கலனாலுமே அவரோட எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சுட்டே தான் வராரு தாவேக அரசு மீது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் ஒரு ஊரில் அரசு பள்ளி வகுப்பறையில் முதலமைச்சர் விஜய் படத்தை மாற்றத்துக்காக தாவேக்காவினர் முயற்சி செய்தார்கள் மற்றும் அதை போட்டு ரீல்ஸும் எடுத்தார்கள். இதை வந்து அண்ணாமலை வன்மையாக கண்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சியினர் இது போன்ற செயல்பாடுகள் அரசு பள்ளிகளின் நிலையை மேலும் அவலப்படுத்துகிறது. ஆளுங்கட்சியினர் என்பதற்காக அரசு பள்ளிகள் சென்று வகுப்பறையை தொந்தரவு செய்வதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற செயல்கள் நடைபெறுவாறு தங்கள் கட்சியினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தற்குறிகள் என்று மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் செயல் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நினைக்கிறாங்க, கட்சி தலைவரும் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கட்சி தலைவர்கள் ஃபோட்டோவை அங்கே வைக்க மாட்டாங்க. பாரதியார், அண்ணா அந்த மாதிரி ஒரு உயிர் இல்லாத ஒரு தலைவரை மட்டும்தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணுறதுக்காகவும் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் தாவேகாவினர் இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டு வராங்க. அரசு அலுவலர்களை தாண்டி இப்போ வந்து பள்ளிகள் கல்லூரிகளிலும் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழகத்துக்கு ஒரு மோசமான நிலை என்று தான் கட்சி தலைவர்கள் மக்களும் நினைக்கிறாங்க. இது வெறுப்பை தான் உண்டாக்குது. அரசின் மீது உள்ள வெறுப்பையும் கட்சிக்காரர் மீது வெறுப்பையும் மக்களிடத்தில் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது என்றால் எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.